சூப்பரா தெரியா சார் மணிரத்னம் சரி நல்லா அம்சமா எந்த பத்திரம் இந்த பத்தில சண்டெல்லாம் இல்லை திரிஷா வந்து கமல் சார் ஜோடியா மாரி இருக்குது. அதுக்கப்புறம் சிம்பு இதாகுது. மணிரத்னம் சாருக்கு ஒரு நன்றி. ஏன்னா 97 98 பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு படம். இப்பத்தி மாடலுக்கும் ஓல்டு மாடலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மணிரத்னம் சாருக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லா பண்ணியிருக்காப்புல, சூப்பராக இருக்காப்புல. கமல் சார் இப்பத்தி நியூ மாடலுக்கோசம் இப்படியே பண்ணி வந்தாலும் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். தேங்க்யூ சார். நல்லா படம் அதான் வேற லெவலு. கமல்ஹாசன் தான் வேற லெவலு. அப்புறம் சிம்பு. அது கமல்ஹாசன் அப்புறம் தான் எல்லாமே சிம்பு தான். சூப்பர்ண்ணா படம், வேற லெவல்ண்ணா படம். நல்லா சார், நல்லா இருக்குண்ணா படம். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக. நல்லா தானே இருக்குது ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 2வது வாட்டி போய் பார்த்தேன் ப்ரோ. ஆமா, சிம்பு சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபைட்லாம் சூப்பரா, லாஸ்ட் ஃபைட் சூப்பரா இருக்கு ப்ரோ. பாட் லைட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட்லயே வந்தது பாட்லாம். இதோட 2வது ஷோ போய் பார்த்துட்டு வரோம். அவர் பார்க்க போறாரு. படம் எப்படி இருக்குமோ? படம் சூப்பரா இருக்குங்க. செம்மையா இருக்கு படம். வேற லெவலில் பண்ணியிருக்காரு எஸ்டிஆர். கமல் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க படம். படம் எஸ்டிஆருக்கு வேற லெவலில் இருக்கும். புரியல. நல்லா தானே இருக்கு. என்ன பார்த்தா கட்டிங்க விட்டுறாப்புல தலைவர். தெரிஞ்சா கட்டிங்க மஜாவா இருக்கு. ஆல்ரெடி ஓன்ஜப்ல கட்டி விட்டு வந்தா தெரியுமா? கட்டி வேற, எந்த கட்டி வேற, நல்ல கட்டி வேற, எந்த கட்டி வேற. நல்லா படம் சூப்பரா இருக்குது. படம் சூப்பரா இருக்குது. அவரு பரவாயில்ல. அவரு அந்த வயசு தெரியலங்க. 72 வயசுன்றாங்க. என்ன ஃபைட்டு. இந்த லாஸ்ட் சீன் வருவார் ஒன்று. இந்த இது விவசாயத்தை பற்றி சொல்லிட்டு அந்த வேஷ்டி கட்டு அப்படி கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி நடப்பார். நான் மாதிரி சீனுங்க. அது நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாரு. எல்லாமே நல்லா ஆக்டிங்க. சிம்புக்கும் நல்லா ஆக்டிங் தான், சும்மா சொல்லக்கூடாது. அவங்க நல்லா நடிச்சுக்கிறாப்பு. படம் மொத்தத்தில் நல்லா பார்க்கலாம். சூப்பர். அவர் நடிப்பு சொல்ல தேவணும். சாமையா பண்ணிக்கிறாரு. நடிப்புல 5வது விஷயம் அவர் சூப்பர். இந்த வயசுல இன்னும் கூட அவர் இளமையா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவரு நல்லா சூப்பர். ஃபைட்டு அந்த மாதிரி பண்றாரு. ஆக்ஷனு கொஞ்சம் கூட அந்த இது கிடையாது. இன்னும் கூட அவருக்கு டைரக்டர் சொல்ற மாதிரி அவர் இன்னும் கூட அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் கூட அவருக்கு தோஞ்சிலாம் இன்னொன்னு போல அவர். ஆமா, அது செம்மையா இருந்தது. ஐயோ, அவர் வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் எப்படி தெரியுமா இருக்குது. சூப்பராக ஒரு ஸ்டெப்பும் அவருக்கு. நான் எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த ரோலுக்கு அவங்கவுங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சூப்பரா. சிம்பு 2 பேருக்கும் இந்த சின்ன வயசுலயே அவர் வந்து அவர் கூட ஈக்குவலா ஃபைட் பண்றது சூப்பர். 2 பேருக்கும் அதாவது ஒரு அச்சம் இல்லை. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அப்படிலாம் கிடையாது. அவர் கொடுத்தா ஒரு டைரக்டர் எப்படி கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு கமல் சார் வந்து நல்லா பண்ணிடுறாரு. சூப்பரா. சூப்பர் படம். சூப்பரா. எதிர்பார்த்த அளவுக்கு எப்படி இருந்தோமோ அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எப்படி பண்றாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அவர் ஆக்ஷன் மூவியா அப்படி நல்லா இருக்கு. சூப்பரா. ஓகே. சூப்பரா இருக்குண்ணா படம். கமல் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சிம்பு ஆக்டிங் சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா பண்ணிருக்கு. படம் நல்லா தானே இருந்தது. பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் நாளா தரோம். எஸ்டிஆர் அதுக்கு மேல லுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்குது. எஸ்டிஆர் என்ன ஒன்று பாட்டு தான் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு கம்மி பண்ணிட்டாங்க. ஃபைட்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி நானே தெரியல. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. திர்சாலாம் பார்த்தா நைட்டு நீங்க தூங்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி இது திர்சா வேற லெவலு.
அது எல்லா ஆக்டரும் பண்றது தான் நார்மலா, அதுவும் தான் பண்ணிக்கிறாப்புல கரெக்டா அவரும். அதெல்லாம் குறைலாம் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் எதிர்பார்ப்பு இல்லை அவ்வளோ. அதுவும் இந்த இவரு இப்படி வேணா பார்க்கலாம், லோகரார் பாருங்க, அப்படி வேணா பார்க்கலாம். நல்லா தான் சார் இருக்குது படம். சார் படம் நல்லா தான் இருக்குது சார், பார்க்கலாம் சார். கமல் சாருக்கும் நல்லா அந்த வயசுலேயே மாசாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சிம்பு சாருக்கு வந்து சும்மா சைலண்டாக கொடுத்துருக்குறாங்க நடிப்பு, அவ்வளோதான் சார். படம் பார்க்கலாம் சார். தக்லைஃப் படம் சூப்பராக இருக்குது. கமல்ஹாசன் சாரும் சூப்பராக நடிச்சிருக்காரு, சிம்பு சாரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. தக்லைஃப்னா குண்டருடைய கதை. அது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ரவுடிஸ் கேங்க் மாரி இருக்குது அந்த படம். அது வந்து ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் சப்போர்ட் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவருக்கும் ஆக்டிங் நல்லாயிருக்கு, அவருக்கும் ஆக்டிங் நல்லாயிருக்கு. அவர் வந்து பெரிய ஆண்டவர், இவர் வந்து சின்ன ஆண்டவர். பயங்கர சூப்பராக வந்திருக்கு. ஆடியன்ஸ்லாம் பயங்கர கிளாப்ஸில் இருக்கிறாங்க. த்ரிஷா வந்து கமல் சாருக்கு பேராக போட்டுறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம்னா கடைசியில் வந்து எங்கள் ஆளை வந்து டெத்து சீனில் காட்டிடுறாங்க, ஷூட் பண்ணிடுறாங்க. அதுவே எங்களுக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமாரி ஆயிடுச்சு. அதனால் வந்து பாதி பேர் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டாங்க. மற்றபடி படம் எல்லாமே சொல்கிறதுக்கு மணிரத்னம் சார், ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. கமல் சார் ஆக்டிங் சூப்பர், அதுவும் சிம்பு சார் ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பர். அது ஃபைட் மாஸ்டர்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க தெரியுமா. ஃபைட் மாஸ்டர்லாம் அந்தமாரி பண்ணியிருக்காங்க. அன்பறிவு மாஸ்டர் அவங்க 2 பேர் சூப்பராக சேசிங் கீசிங்லாம் பயங்கரமாக இருக்குது. படம் அருமையாக இருந்திருக்கு. கண்டிப்பாக படம் வெற்றி பெறும். ரொம்ப நாள் கழிச்சு இவரும் கம்பேக்கு, சிம்பு சாரும் கம்பேக்கு. சூப்பராக இருக்குது படம். சரியா கமல் சாரும் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிறாரு. நான் எஸ்டிஆரும் கொஞ்சம் நல்லா நடிச்சுக்கிறாரு. அருமையாக இது படம். இது ரெண்டு பேர் ரோலும் வந்து நான் தனித்தனியான கேரக்டரு, ஆனால் சூப்பராக இருக்குது. கமல் சாரும் தனியாக ஒரு இது எடுத்துன்னு போகிறாரு, சிம்பு சாரும் வந்து தனியாக ஒரு கேரக்டர் எடுத்துன்னு போய்க்கிறாரு. ஆனால் இது முழுக்க படம் வந்து பார்த்தா கமல் சார் தான் ஃபுல் ரோல் மாரி தெரியுது. ஆனால் இது கெத்தில் வந்து எஸ்டிஆர் தான். எங்களுக்கு பக்காவாக பிடிச்சிதுங்க. கமல் ஈக்குவலாக இருக்குது, சிம்பு பக்காவாக இருக்குது, எந்த ஒரு மாற்றம் கிடையாது. கமல் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாரு. நல்லா இருக்கு படம். ஃபைட் பக்காவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பக்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பக்காவாக இருக்கு. எந்த பிரச்சனை இல்லை. சிம்பு கேரக்டர் நல்லா பண்ணிட்டாரு. இதாடா சொல்றா, ரிவ்யூ சொல்றா. சிம்பு கேரக்டர் நீ ஃபர்ஸ்ட் பேசு. சிம்பு கேரக்டர் அண்ணா இது நாங்கள் வந்து வடசென்னை மாவட்டத்தில் பேசுகிறோம். நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகி எல்லாருமே. மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்ட தலைவர், ஒரு மாவட்ட பொருளாளர். சரிங்களா? இது வரைக்கும் பார்க்காத எங்கள் எஸ்டிஆரை நாங்கள் பார்த்துருக்கோம். கமல் சாருக்கும் டஃப்பும் கொடுக்குறாரு, கமல் சாருக்கும் விட்டம் கொடுக்குறாரு. அதுதான் மேட்ரு. ஈக்குவலா கொடுத்துருக்காரு. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் கமல் சார் வந்து எங்க எஸ்டிஆருக்கும் வந்து ஒத்துழைச்சி இந்த ரோல் கொடுத்தது. கமல் சாருக்கு நாங்க நன்றி சொல்றோம். உண்மையிலே கமல் சாருக்கு நாங்க நன்றி சொல்றாங்க. ஏன்னா அவர் உலகநாயகனா இருந்தோம். எஸ்டிஆருக்கு இப்ப வந்து எஸ்டிஆருக்கு வந்து வழி விட்டுக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். எங்க எஸ்டிஆருக்கு இவ்வளவு வழி கொடுத்து அவரையும் வந்து அடுத்தது வந்து அவரோட சாயல்ல இருந்து வர ஒரு ஆளுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரு தான். அது வந்து ஒரு பேட்டியில அவரே கொடுத்துருக்காரு. ஒரு கலைஞனுக்கு தான் ஒரு கலைஞனை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கலைஞன், அடுத்த கலைஞன் இவர் தான் சொல்லிட்டு அவரை வழி கொண்டு வந்து விட்டாரு. அடுத்த இது அவர் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் பேர் அவர் கிடைக்காத அளவுக்கு படத்தில் அந்த அளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாமே அந்த அளவுக்கு எங்கள் எஸ்டிஆரை பற்றி சொல்லியிருக்காங்க. கமல் சார் ரசிகரும் நல்லா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. கமல் சாருக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்ற? இல்ல பிரதர், படம் வந்து சூப்பரா இருக்குது. எங்க தலைவரும் நல்லா நடிச்சுக்கிறாரு. அவங்க உலக நாயகனும் நல்லா நடிச்சுக்கிறாப்புல, விண்வெளி நாயகன் அவங்களும் நல்லா நடிச்சுக்கிறாங்க. திரிசா மேடமும் நல்லா நடிச்சுக்கிறாங்க. ஆனா படம் நல்லா இருக்குது. படம் எங்க தலைவருக்கோசமே நல்லா இருக்குது.
சார் இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா இந்த படம் வந்து 3 பேரோட காம்போ மூணு பேரோட காம்போ. மணிரத்னம் சார், கமல் சார், வித் ஏ ரகுமான் சார், வித் இவங்கள மீறியும் இருந்து 4th ஒரு காம்போ ஒன்று வந்திருக்கு. 4th அப்படியே சேர்த்து சொல்றேன். 4th காம்போ வந்து எங்க எஸ்டிஆர். ஆனா வந்து அவங்க வந்து காம்போல வந்து இவங்க 3 பேர் தான் சொன்னாங்க. ஆனா காம்போ இப்போ ஆட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா எஸ்டிஆரோட காம்போ தான் இப்போ மெயினாக இருக்கு. ஓகேங்களா? மணி சாருக்கு ரொம்ப நன்றி, ஏ ரகுமான் சாருக்கு ரொம்ப நன்றி, கமல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த படம் வந்து கமல் சார் பண்ணதுக்கு அதுவும் ரொம்ப நன்றி சொல்றேன். படம் பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குண்ணா. தலைவரோட என்ட்ரி பயங்கர மாசாக காட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லேயும் தலைவர் நல்லா என்ன ஒன்று தலைவர் இறந்துடுறாரு, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இதனால கமல் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு எஸ்டிஆருக்கு. இதுக்கப்புறம் வர படங்கள்லாம் எஸ்டிஆர் வந்து மேலும் மேலும் வருவார் கண்டிப்பா. நீ பேசுற எஸ்டிஆரை பற்றி சொல்லுங்க. நல்லா சூப்பராக ஒரு ஸ்டைலாக இப்போ வந்துக்கிறாப்பல, பழைய ஸ்டைல ஏதாவது புது ஸ்டைலாக இப்போ போட்டுக்கிறாப்பல. என்ன ஒன்றா ஒரு இறந்துட்டாப்பல லாஸ்ட்டாக, அது ஒரு மன கஷ்டமாகுது. ஆனால் ஒரு 2-3 சீனில் வந்து கொஞ்சம் இதுவாகிட்டாப்பல. நல்லா தான் இருந்தது படம். அதான் ஃபர்ஸ்ட் இருந்த விட இப்ப எஸ்டிஆர் வேற. த்ரிஷா வந்து பேசு நீ என்ன த்ரிஷா வந்து சிம்புக்கு ஜோடியா இருந்திருக்கலாம். ஆனா த்ரிஷாவை இறந்துறாங்க, சிம்பு இறந்துறாங்க. லாஸ்டா ஹீரோவே இல்லாத ஆயிடுது. ஒண்டியில வாழ்வு செம்மையா இருந்தது. அதெல்லாம் செம்மையா இருந்தது. என்ன வேணும் உனக்கு அந்த பாட்டு போடு பிதர், எல்லாருமே பாப்பாங்க பிதர். நல்லா இருக்கும். இல்ல காலையில போயிட்டு நீங்க காலையில பாருங்கன்றீங்க. நீங்க இந்த மெலோடி சாங்க வந்து வீட்டுல வந்து யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, வச்சு ஸ்லோ மோஷன்ல கேட்டு பாருங்க, மஜாவா இருக்கும். என்ன வேணும் உனக்கு, ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா. வட சென்னையிலே வந்து சிறந்த தியேட்டர் பாரத் திரையரங்கம். இந்த படம் மட்டுமல்ல, எங்களுடைய எல்லா படத்துக்குமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து கொள்கிற அண்ணனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கிட்டத்தட்ட 5 வருஷமா எல்லா படத்துக்குமே ஆளை வந்து அது வரைக்கும் நாங்கள் இங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு அவருக்கும் திரையரங்க உரிமை அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.